எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் தான் வந்து மோனிஷா. நான் தான் வந்து மோனிஸ் கிச்சன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவர் தான் வந்து என்னோட பேபி. ஸோ 1.5 years ஆகுது என்னோட குழந்தை. இவன் வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா நான் வந்து வீடியோ பார்த்து பேசுறதுனால. ஸோ எல்லாரும் வந்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் மாஸ்க் போட்டுக்கோங்க, கைக்கு வந்து கண்டிப்பாக க்ளவுஸ் போடுங்க. ஸோ எல்லாருமே வந்து பத்திரமா இருங்க, ஓகே? அண்ட் தென் வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோஸ் என்னோட சேனல் அண்ட் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா வந்து வராது. ஸோ அவ்வளோதான், ஓகே? நல்லா பாய் செப்பு. எஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஸோ தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சமைக்கிறதுக்கு போயிடலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 o'clock ஆகுது. ஸோ மேரினேஷன் வந்து ஒரு 3 hours இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சிக்கன் ஃப்ளஃபியாக. நான் பெரிய பெரிய பீஸ்லாம் பிரியாணிக்கு எடுத்து வச்சிட்டேன். குட்டி குட்டியாக இருக்க பீஸ்லாம் வந்து சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரெசிபி சூப்பராக இருக்குங்க. நம்ம சிக்கன் 65 மறந்துடுவோம். அந்தளவுக்கு அந்த ரெசிபி அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே சேம் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் 2.5 tablespoon வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மேரினேஷன் ப்ராசஸ், ஓகே? இதில் வந்து நம்ம ஒரு ஆஃப் இல்லை பாதிக்கு நான் அரைச்சி வச்சதில் பாதி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து புதினா வந்து இப்போவே நான் ஆட் பண்ணிடுறேன். இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிது. ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டு தொட்டியில் நான் வச்ச புதினா. ஸோ அது சூப்பராக இருக்கும். அதை பறித்து போடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து ஒரு 2 tablespoon வந்து நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கெட்டியான தயிர். இதில் தண்ணியோடு வந்து சேர்க்காதீங்க. அப்புறம் வாட்டர் வந்து நம்ம ஊற்றும் போது கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ இதில் வந்து 2 tablespoon வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மேரினேஷன் வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஓவர் நைட் வச்சுருங்க. இன்னும் சூப்பராக இருக்கும் மேரினேஷனு. சிக்கன் வந்து ரொம்ப பயங்கர ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 4 அப்படி இல்லைன்னா ஒரு 5 க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. உங்கள் இஷ்டம். இப்போ வேணால் போடலாம். அப்படி இல்லைன்னா பிரியாணி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அப்பவும் போட்டுக்கலாம். நான் இப்போவே போட்டுட்டேன். அப்போ வந்து நான் ஒரு 2 இல்லை 3 வந்து போட்டுப்பேன். எனக்கு எப்படி காரம் வேணுமோ அப்படி போட்டுப்பேன். ஸோ இது எல்லாமே போட்டாச்சு. ஸோ சிக்கன் வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா எவ்வளோ மேரினேட் ஆகுது, அப்படியே பட்டர் மாதிரி இருக்கும், வெண்ணெய் மாதிரி இருக்கும் சிக்கன் வந்து சாப்பிடும்போது. இதில் வந்து ஒரு 1/4 tablespoon வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேரினேஷனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ தட் மசாலா எல்லாமே வந்து சிக்கனுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே தட்டை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. உங்களுக்கு வந்து ஒரு 9 hours 10 hours ஊற வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படி இல்லைனா வெளியிலேயே வைக்கலாம், நோ ப்ராப்ளம். இது டைம் வந்து 10 மணிக்கு ஊற வச்சேன். நான் ஒரு 12:30 இல்லை 1 o'clock தான் வந்து சமைப்பேன். ஸோ ஊற வச்சிடலாம், அவ்வளோதான். இது வந்து மேரினேஷன் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் ட்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான, இவ்வளோ டேஸ்டியாக கிடைக்குமா அப்படின்றது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இங்கே 2 tablespoon வந்து ஆயில் விட்டுட்டேன். நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு 300 grams சிக்கன் தான் இருக்கும். நம்ம 1 tablespoon இல்லை 1.5 போதும். ஏன்னா சிக்கன்லேருந்து ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும்ல. ஸோ இதில் வந்து நம்ம இப்போது இந்த சைஸ்க்கு வந்து சிக்கன் கட் பண்ணிக்கோங்க. 65க்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் அரோமாக்காக இதை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டான்னா அப்படியே டேரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் போட்டால் போடுங்க, அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து இது 65 மாதிரியே வேணும், நான் லெஸ் ஆயில் அப்படின்னா இது வந்து போடாதீங்க. நான் வந்து ஜஸ்ட் அரோமாக்காக மட்டும்தான் போட்டேன். இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுடலாம். இது வந்து போட்டுட்டு ஒரு 30 to 60 seconds வந்து வதக்கினா போதும். அதாவது 1 நிமிஷம் வதக்குங்க போதும். இது வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அடுத்தது வந்து டேரெக்டாக வந்து இதில் சிக்கன் போட்டுற வேண்டியது. வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ண வேண்டாம். சிக்கன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது வந்து வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா அது வந்து சேர்ந்து குக் ஆகணும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம், ஓகே? இதில் சிக்கன் வந்து பாதி குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து கலர் மாறிடுச்சுல்ல. ஸோ இதில் வந்து நான் மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வெறும் மிளகாத்தூள் தான். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே வந்து ஆயில் அதிகமாக, நான் சொன்னல ஆயில் அதிகமாக விட்டுட்டேன்ட்டு. ஸோ ஆயில் மட்டும் வந்து நம்ம கம்மி பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. 65 விட அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ரெசிபி எனக்காக ட்ரை பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதனால தான் வந்து நான் குக்கர் எடுத்தேன். அப்படி இல்லைனா கடாயை வந்து எடுத்திருப்பேன். லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணணும். பாருங்கள், மீன் வயல் வந்து நான் ரைஸும் வச்சுட்டேன். ஏன்னா பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக வந்து ரசம் ரைஸ் கேட்பாங்க. அதனால தான் இது வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து பழக்கமாயிடுச்சு. ஸோ அதனால் ரைஸும் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், சிக்கன் பாருங்கள் எப்படி சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு.
அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் இருந்துச்சு, வெளியில் எல்லாமே அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நல்லா வதக்கலாம் இன்னும். இப்போ பாருங்கள் செம்மையாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். ரொம்ப சிம்பிள், எதுவுமே இல்லாமல் வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு மட்டும் போட்டு செஞ்ச ரெசிபி. இது யாருமே நம்பவும் மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் பொரியட்டும். இங்கே வந்து நான் ஆனியன் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ மேரினேஷன் பண்ணிங்கன்னா தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் சிக்கன் பாருங்கள் எப்படி மேரினேட் ஆகிருக்கு. இங்கே வந்து கொஞ்சம் தண்ணியும் இருக்குது பாருங்கள். இது வந்து கர்டன் சிக்கனில் விட்டுருக்க தண்ணி. ஸோ நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஆனியனை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து அந்த ட்ரை சிக்கன் பண்ண கரண்டி. ஸோ இதில் மசாலா இருக்குது, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணணும். ஓகே, இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் ஆகட்டும். ஓகே, இப்போ வந்து ஆனியன் வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம இஞ்சி இது போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா 2 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ரா ஸ்மெல் வந்து கொஞ்சம் போகட்டும். ஸோ நான் இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் வந்து ஏன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால 2 விசில் தான் வைக்கிறோம். ஸோ சிக்கன் வந்து வேகாமல் போயிடக்கூடாதுல. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இதில் குக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச வந்து சிக்கன் வந்து காலி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். அப்படியே வந்து வெறுமனே கூட சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இப்போ பின்னாடி வந்து ரசம் கொதிச்சிட்ருக்கு, பக்கத்தில் வந்து ரைஸு. ஸோ கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் ரைஸ் அண்ட் ரசமும் எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டைஜஷனுக்காக. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடுதில்லை. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஊற்றணும். பாஸ்மதி ரைஸ் பண்ணும்போது குழஞ்சிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் தண்ணி ஊற்றும் போது மட்டும். ஓகே, இப்போ இந்த சிக்கன்லாம் பாருங்கள் எவ்வளோ டெண்டராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நல்லா குக் ஆகட்டும். அந்த லெக் பீஸில் இருக்கிற சிக்கன் எல்லாமே வந்து வெளியில் வர அளவுக்கு வந்து அவ்வளோ டெண்டராக இருக்குது நம்ம பண்ணதுனால. ஸோ நான் வந்து 2.5 கிளாஸ் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக வந்து 3.5 கிளாஸ் வந்து வாட்டர் விட்டுருக்கேன். ஸோ 1க்கு 1.5 ரேஷியோ அதுதான். ஸோ ஆல்ரெடி வாட்டர் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஊற்றிட்டு அது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகும்போது நம்ம ரைஸ் போட்டோம்னா நல்லா சிங்கிள் ரைஸாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் பாருங்கள் இப்போவே சூப்பராக டெண்டராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், அது கொதிக்கட்டும் நல்லா. ஸோ இப்போ தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் தான் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்டை தான் வந்து போட சொன்னால், அவர் வந்து வாட்டரோட போட்டுட்டார். அந்த மாதிரிலாம் போடக்கூடாது, கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிட்டு தான் போடணும். ஸோ போட்டுட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைஸ் போட்டதுக்கப்புறம் எப்போவுமே பிரியாணி இல்லை வெஜ் ரைஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த தண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணுற தண்ணி வந்து உப்பு வந்து ஒரு துளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து குக் ஆகி வரும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ட்ரிக். ஓகேவா, நான் வந்து இப்போது மூடி வச்சாச்சு விசில் போட்டு. ஸோ நான் வந்து கரெக்டாக ஹை ஃப்ளேமில் 2 விசில் தான் வச்சேன். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வச்சிங்கனாலும் தீஞ்சிரும். அப்படி இல்லைனா வந்து அது பிரியாணி மாதிரியே இருக்காது, வேறு மாதிரி ஆகிடும், சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டாக ஹை ஃப்ளேமில் 2 விசில். இப்போ வந்து சைட்ஸ்லேருந்து நான் லைட்டாக எடுத்து விடுறேன். ஸோ பாருங்கள் சிக்கன்லாம் வந்து எலும்பை விட்டு தனியாக வருது. அந்தளவுக்கு வந்து குக் ஆகிருக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இப்போ வந்து ஷாப்பிங்காக வெளியில் வந்திருக்கோம். ரோடே வந்து பயங்கர காலியாக இருக்குது. போலீஸ் வந்து அங்கங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. காருக்குள்ளே இருந்தாலும் வந்து மாஸ்க் போட்டுட்டு இருக்கணும். ஒரு சில ரேக் எல்லாமே காலியாக தாங்க இருக்குது, எதுவுமே கம்ப்ளீட்டாலாம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து வரணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து எப்போ ஷாப்பிங் போனாலும் இந்த மில்க் ஷேக் வந்து வாங்கிடுவோம். ஏன்னா சுற்றி வந்து ரொம்ப டயர்டாகிடுவோம். ஸோ அதனால் குடிக்கிறதுக்காக இதை வாங்கி வச்சுருக்கோம். 2 பேருமே எப்போவுமே இதை வாங்கிடுவோம். சோப்பு, காஃபி பவுடர், அதுக்கப்புறம் வந்து முந்திரி. இந்த முந்திரி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து முந்திரி பால் கொடுக்கறதுக்காக. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி என்கிட்ட இதே மாதிரி 1/2 kg இருக்குது, நான் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் வாங்கிட்டு வந்துட்டேன், காலி ஆகிடுமோன்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிஸ்தா, இது வந்து நட்ஸ் பவுடர் பண்ணுறதுக்காக. இது வந்து கிராம்பு அண்ட் அன்னாச்சி பூ. இது வந்து முழு வால்நட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்லது, குழந்தைக்காக தான். அதுக்கப்புறம் டீ பவுடர். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குதுன்னா அது வந்து என்னோடய குழந்தை. ஸோ குழந்தைக்கிட்ட போய் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா, ஸ்லோவாக பேசு. ஸோ அதனால்
ஸோ இது வந்து ஏரியல் மேட்டிக் டிட்டர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து நாட்டு சக்கரை. இது வந்து ப்ரோட்டீன் பவுடர். கொஞ்சம் உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் தான் நான் இது ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் பண்ணதெல்லாம் எதுவுமே தெரியாது. சும்மா வாங்கிட்டு வந்தோம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து அமுல் கீ இது. ஸோ எப்பவுமே வீட்டில் தான் வந்து பண்ணுவோம். பட் இந்த வாட்டி வந்து முடியல, லாக்டவுன் பீரியட்ன்றதுனால மில்க் அவைலபிலிட்டி எல்லாமே கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து வேஸ்லின். இது வந்து மன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இது. ஸோ இது வந்து சின்ன வயசில் நான் குடிச்சிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என் குழந்தைக்கு வந்து எதுவுமே ஸ்டோர் பாட் நான் கொடுக்குறது இல்லை, எல்லாமே வீட்டில் இருந்தால் பண்ணுறேன். பட் இந்த வாட்டி வந்து இந்த திங்ஸ் இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் எதுவுமே வந்து இப்போ கிடைக்கல. இன்ஃபேக்ட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பாதாம் கூட ஸ்டாக் இல்லை. ஸோ அந்த நிலைமையில தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதனால வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கருப்பு சீரகம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இது வந்து சியா சீட்ஸ். இது வந்து நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க, ஸ்கின்னுக்கு நல்லது. ஸோ ட்ரை பண்ணலாம் தான், இது வரைக்கும் நான் இதை ட்ரை பண்ணதில்லை. அதுக்கப்புறம் இது வந்து கோல்டு வின்னர் ரீஃபைண்ட் ஆயில் இது. ஸோ நாங்கள் எப்பவுமே வந்து செக்கில் ஆட்டுற கடலை எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து டீப் ஃப்ரைக்கெல்லாம், ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் தென் பேசிக் டூத் பேஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஷாம்பூ, பேசிக் ஷாம்பூ. அதுக்கப்புறம் இது வந்து பாஸ்தா, கொஞ்சம் மேங்கோ சீசன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து மேங்கோ, இது எல்லாமே வந்து ஈட்டபிள்ஸ். என்னென்ன இருக்குன்னா லிட்டில் ஹார்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு கேக் ரெசிபிக்காக மேரிகோல்டு பிஸ்கெட். இது வந்து நூடுல்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் ஓரியோ, இது வந்து மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் லாட்டி சாக்கோப்பை, இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாஸ்தா. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஓகே இந்த ஸ்கிம்டு மில்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா வந்து இந்த மில்கில் இருக்கிற ஃபேட் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்களாம். ஸோ எனக்கு வந்து லாக்டாஸ் இன்டாலரன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அப்படின்னா பால் அந்த டைரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு உடனே வந்து பிம்பிள்ஸ் வந்துடும் ஃபேஸில். ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் நான் இதையும் வந்து ட்ரை பண்ணதில்லை. இது இந்த சியா சீட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ப்ரோட்டீன் எக்ஸ் பவுடர், இது எதுவுமே வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. சாரி, இது வந்து ஷோ ஆஃப்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இருந்தது. இது வந்து 64 rupees தான் 1 liter. ஸோ ரேட் வந்து அஃபோர்டபுளாக இருக்குதுன்றதுக்காக தான் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து நான் படிச்சிருக்கேன், ரிசர்ச்சும் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சியா சீட்ஸ் பற்றி. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இது வந்து நான் டெய்லி இனிமேல் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது ப்ரோட்டீன் எக்ஸ் எல்லாமே. ஸோ காஃபி, டீ எல்லாமே வந்து நிறுத்திட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதோட வந்து ஷாப்பிங் முடிஞ்சுது. ஸோ ரொம்ப பேசிக்கான நெசசிட்டிஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ பாதி ரேக் காலிங்க, எல்லா கடைகள்லையுமே பாதி ரேக் காலி. ஸோ அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க, கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ காய்ஸ் அவ்வளோதான். நான் வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து ஆற வச்சு இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் ஃபோல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இதோட வந்து எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு சொல்ல மாட்டேன். மறுபடியும் வந்து நம்மளுக்கு நைட் ரொட்டீன் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டே கிடையாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரவங்களுக்கு நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா சமைச்சு கொடுத்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக இருந்து நல்லா சந்தோஷமாக இருந்தாலே போதும். ஸோ அதோட வந்து இந்த vlog வந்து முடியுது. ஸோ நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.